அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம மனசை நாம எப்பயுமே புதிய விஷயங்களுக்கு பழக்கி வைக்கணும். எதிர்பாராத ஒரு விஷயங்கள் வர்றப்போ அதை நம்ம எப்படி எதிர்கொள்றதுங்கிறத நம்ம பழக்கி வச்சிருக்கணும் மைண்டுக்கு. இல்லாட்டினா மைண்ட் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்கிறப்ப அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னே தெரியாம முழிக்கும். அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் ஏற்படுறப்ப மூளை இன்னும் வேகமா சிந்திக்கும். இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் தேடி 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 அது ஆகுமான்னு சொல்லி பார்க்கும். எது நம்மளுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கும். அப்படி பார்க்குறப்பதான் ஒரு சிறந்த வழியை கண்டுபிடிக்க முடியும். இப்படி எல்லா வளர்ச்சி அடைந்த எல்லா மனிதர்களுமே, ஈவன் நாம சாதாரண மனிதர்கள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றப்பதான் அதுலேருந்து நாம வளர்ந்தே இருப்போம். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும். ஒரு குடும்பம் நார்மலா நடந்துகிட்டு இருக்கும். அந்த குடும்பத்தோட முக்கியமான நபருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்றப்போ அந்த குடும்பம் ஒரு ஸ்தம்பிச்சு போற நிலைமைக்கு வரும். என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்போ அந்த குடும்பம் அது சர்வை பண்றதுக்கு அடுத்த ஆப்ஷனை தேடும். அடுத்த பெஸ்ட் ஆப்ஷனை தேடுறப்போ கண்டிப்பா வேற ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கேருந்து மேலே முன்னேற ஆரம்பிப்பாங்க. முன்னேற்றமும் அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும். இப்படிதான் சர்வைவல் எப்போ சர்வைவல் நடக்குதோ அப்போதான் சிறந்த டெவலப்மெண்ட்டே நடக்கும், ப்ராக்ரஸே நடக்கும். கொலம்பஸ் ஏதோ ஒரு கடல்ல போய் இந்தியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடல் மார்க்கமா பயணம் பண்ணும் முடிவு பண்றான். நிறைய ஆப்ஷன்ஸ் அவனுக்கு இருந்திருக்கும். நிறைய மேப்ஸை பார்த்துருப்பான். இப்படி போகணும், அப்படி போகணுமா, இதெல்லாம் அவனுக்கு ஏதோ மைண்ட்ல இருந்திருக்கும். கடலுக்குள்ள போறப்ப என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன விஷயங்களை நம்ம சந்திப்போம்லாம் நிறைய யோசிச்சிருப்பான். ஆனாலும் அப்படியே யோசிச்சுட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தானா எல்லாச்சும் நடந்திருக்குமா, எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே கடல்ல இறங்கி அவன் போக ஆரம்பிச்சுட்டான். அப்படி போக ஆரம்பிச்சு அப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப எங்கேயோ திசை மாறி போறான். திசை மாறி போறப்பதான் அமெரிக்காவை அவன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே ஏற்படுது. எப்பயுமே நாம ஒரு எதிர்பாராம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மைண்ட் அப்படியே ஜாம் ஆகி உட்கார்ந்துடுற மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கதான் நம்மளுக்கு சிறந்த வழிகளை தேர்ந்தெடுத்து நாம முன்னேறதுக்கான வழியை நம்ம தேடுவோம். இந்த மாதிரி எந்த விதமான அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸும் நடக்கலைன்னா ஒருத்தனோட லைஃப்ல எந்த ப்ராக்ரஸுமே இருக்காது. அப்படியே சமநிலையில ஒரு கிராஃப்ல சமநிலையா தான் போயிட்டு இருக்கும். ஏற்றம் இறக்கம், ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும், அதை ஃபேஸ் பண்ணி அப்படியே டவுனுக்கு வருவான். திருப்பி அங்கேருந்து எழும்புறதுக்கு புதிய ஒரு உக்தியை கண்டுபிடிச்சு மீண்டும் எழுவான். இப்படி எழுதலும் வீழ்தலும் எழுதலும் வீழ்தலும் தான் வாழ்க்கை. அதுலதான் சுவாரஸ்யமே இருக்கு. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.